யாரோட கிரியை இதெல்லாம்? கர்த்தருடைய கரத்தின் கிரியை. அவர் உண்டாக்கினது. அவர் சிருஷ்டித்தது. யோசிச்சு, யோசிச்சு மனுஷனுக்கு எதெல்லாம் குடுத்தா நல்லா இருக்கும்? எதெல்லாம் அவன் கூட இருந்தா அவனுக்கு நல்லா இருக்கும்? என்னலாம் இருக்கணும் மனுஷனுக்குன்னு அவ்ளோ யோசிச்சு, யோசிச்சு, யோசிச்சு அவர் விசேஷித்த வகையில இந்த பூமியை அளவு கடந்த விதத்துல நிரப்பி இருக்கிறார். அவருடைய அற்புதத்தினால நிரப்பி இருக்கிறார். அந்த அற்புதத்த இவன் பாழாக்கி கொண்டிருக்கிறான். ஆளுகை செய்யன்னு சொன்னா, கர்த்தர் மனுஷனை எப்படி ஆளுகை செய்றாரோ அப்படி ஆளுகை செய்யணும். கர்த்தர் எப்படி ஆளுகை செய்றார்? அன்பினால ஆளுகை செய்றார். உன்னை பாதுகாத்து ஆளுகை செய்கிறார். உன்னை தம்முடைய கரத்துல வைத்து ஆளுகை செய்கிறார். தன்னுடைய கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து ஆளுகை செய்கிறார். உன்னை அரவணைத்து ஆளுகை செய்கிறார். அவர் எப்படி மனுஷனை ஆளுகை செய்கிறாரோ, அதே போலதான் மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்யணும். அதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதை அழித்து போடுவதற்காக இல்ல. இன்னைக்கு நிறைய பேரு மிருகங்களை கொடுமைப்படுத்துறது மூலமா அதுல ஒரு சந்தோஷம். அத கல்ல தூக்கி அடிக்கிறது, அத சாப்பாடு போடாம விரட்டி விட்டுறது, அத காயப்படுத்துறது, அத கொடுமைப்படுத்துறது